கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். திருச்சி திருவானைக்காவல் அருகே வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது திருச்சி மாவட்டம் திருச்சி திருவானைக்காவல் கன்னிமரா தோப்பு பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் அங்கு சாலை அமைக்க வேண்டும் என கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மாநகராட்சிக்கு நிலம் தேவைப்பட்டால் அங்கு உள்ள வீடுகளை அப்புறப்படுத்தலாம் அல்லது அவர்களுக்கே பட்டா வழங்கலாம் என தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணன் சாலை அமைத்துக் கொள்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய வீடுகளை 15 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த மக்கள் உடனடியாக எப்படி நாங்கள் எங்களுடைய வீடை காலி செய்ய முடியும், எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுக்கு குழந்தைகளுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய அனைத்து வாழ்க்கை வாழ்வாதாரங்களும் இந்த பகுதி தான் நாங்கள் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்து வருகிறோம். இந்த நிலையில் திடீரென்று 15 நாளுக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்றால் எப்படி காலி செய்ய முடியும்? உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த கொள்ளிடம் பாலம் மற்றும் யாத்திரை நிவாச அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை கண்டித்தும் அந்த தனிநபர் பாலகிருஷ்ணனை கண்டித்தும் பொதுமக்கள் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுர வாசல் கோபுரத்தை திறந்து வைத்த பிறகு அங்கிருந்து நேரடியாக சாலை மார்க்கம் செல்லும் போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை திடீர் சந்தித்து காரிலிருந்து இறங்கி எதற்காக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று அவர் விசாரித்தார். பின்பு மக்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட பிறகு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது இந்த போராட்டத்தை கைவிடுமாறு அமைச்சர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் அரசு அதிகாரிகளையும் மாநகராட்சி அதிகாரிகளும் அழைத்து இது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை கைவிட்டுள்ளார்கள். மீண்டும் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது தனிநபர்கள் மீது தாக்குதலோ அல்லது அதிகாரிகளை வீடு காலி செய்ய வேண்டும் என வற்புறுத்தினாலோ மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி தீபன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.